பிடிஆருக்கு மனசாட்சி இருந்ததுன்னா இப்ப பேசணும். பிடிஆருக்கு ரொம்ப உத்தமரா அவர் பல விஷயங்கள்ல பேசுறாருல. இப்போ மும்மொழி கொள்கையை பத்தி கூட ஒயருக்கு வந்து இந்த ஒயர் ஆங்கில இணையதளத்துக்கு கரண் தாப்பருக்கு பேட்டி கொடுத்தார். மும்மொழி கொள்கையை பற்றி ரொம்ப அழகாக பேசினார். இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு மொழி தான் படிக்கிறோம், நாங்கள் இருமொழி தமிழும் ஆங்கிலமும் படிக்கிறோம், அதனால தான் நாங்கள் முன்னேறிக்கோம். இந்திக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை, இந்தி யார் வேணால் படிக்கலாம், இங்கே அரசு பள்ளிகளை நாங்கள் சொல்லி தர மாட்டோம், அது மொழிக் கொள்கை. ஏன்னா நீ ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு இந்தியை கொண்டு வர பார்க்குற, அதை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. மற்றபடி இங்கே இந்தி படுக்கிறது யாரும் தடை பண்ணலை. இந்தி பிரச்சார சபா இருக்குது, சென்னையிலையும் இருக்குது, திருச்சிலையும் இருக்குது. மகாத்மா காந்தி ஆரம்பித்தது 110 வருஷம் ஆர்கனைசேஷன். வருஷத்துக்கு 3 லட்சம் பேருக்கு மேலே படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கான். இவ்வளோ அழகாக பேசினார் பிடிஆர். இந்த விஷயத்தை பற்றி 4 வருஷத்துக்கு மேலே, கரெக்டாக 3 வருஷத்துக்கு மேலே பேசினார். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் சந்தி சிரிக்குது இல்லை? ஆமாம். பிடிஆருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா இப்போ அவர் பேசட்டும்.